இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து அரை மணி நேரத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கேரட் சாதம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேரட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா அதுவும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 200 கிராம் கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தூள் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ இதை நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது வந்து ட்ரையாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வெந்திருக்கும், இந்த மாதிரி நல்லா சுருண்டு போயிருக்கும். வேக வச்சு ஆற வச்ச வெள்ளை சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் இதில் வந்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 4 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் அதுவும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ஓரங்களில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேக் பண்ணிடலாம். காலையில் நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கேரட் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடைய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.